வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் பார்க்கலாம். நிறைய விதம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு விதம். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். எல்லாம் கலந்த காய் போட்டு முள்ளங்கி கேரட்டு இதை போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். எல்லாம் ஒன்றாவே போட்டு வைக்க போகிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கட் பண்ண காயும் இதில் போட்டு ஒன்றா அதிரடி சாம்பாராக வைக்கலாம். அப்படியே ஈஸியாக பருப்பெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த காயும் அதில் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுடலாம். போட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாமே போட்டு வெந்த உடனே புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டா நம்முடைய எம்மையான சாம்பார் ரெடி ஆகிடும். ஈஸியாக சுலபமாக டக்குன்னு ஆகிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வெந்த உடனே பார்க்கலாம். எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பெருங்காயம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பார்ப்போம். கடுகு வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் போட்டு அதில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் சாம்பாருக்கு. மிளகாத்தூள் நம்ம பருப்புலேயே போட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் புளி மட்டும் இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோடனே நம்ம சாம்பாரில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம சாம்பார் ரெடிங்க. நல்லா பச்சை வாசனை போனோடனே நம்ம பருப்பு மிளகாத்தூள் காய்கறி எல்லாம் வேக வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சாம்பார் ரெடி. மேலே கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ தூவி இறக்க வேண்டியதுதான். எனக்கு இப்போ பொரியல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல். இது வெறும் பூண்டு நிறையா கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் பூண்டு அரிஞ்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு குறுக்க அரிஞ்சு போட்டு வச்சுருக்கோம். தாளிச்சிட்டு இது சிம்பிள் ஃப்ரை தான். இதையும் போட்டு வதக்கி மிளகாத்தூள் போட்டு பரட்டி உப்பு போட்டு பரட்டி நல்லா வேக வச்சு இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப எம்மியாக இருக்கும். சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம், சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வெந்துருச்சு. காய்கறி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மேஷ் பண்ணி கடைஞ்சி விட்டுடலாம். பருப்பெல்லாம் கடைஞ்சிட்டு சாம்பாரை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதில் அருமையான டக்குன்னு ஒரு சிம்பிள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாம்பார் எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஈஸியாக டக்குன்னு ஒரு பேச்சுலர்ஸ் கூட செய்கிறது. எல்லாமே ஒன்றாவே அரிஞ்சு போட்டு பருப்பு கழுவி வச்சுட்டு புளித்தண்ணி மட்டும் போட்டால் கொஞ்சம் காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தனியாக தாளித்து ஊற்றுறேன் நான். சில பேர் அப்படியே கூட ஊற்றிடுவாங்க புளித்தண்ணியை. நான் கொஞ்சம் தனியாக தாளித்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். சாம்பார் ரெடி. இது ஒரு 10 கொதி கொதிச்சோன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு பொரிட்டோம். பொரிஞ்சோடனே நம்ம இந்த பூண்டும் கத்திரிக்காயும் போட்டோம் பாருங்கள். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இந்த கத்திரிக்காயும் பூண்டும் போட்டுடலாம். பூண்டு பார்த்தீங்களா, கட் பண்ணி நிறையா வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு கிராஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. கத்திரிக்காய் ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க எல்லோரும். கத்திரிக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த காலத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கத்திரிக்காயில் ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் துவையலாக இருப்பாங்க. கத்திரிக்காய் சட்னி பண்ணுவாங்க. கத்திரிக்காயில் சிதம்பரத்தில் ஃபேமஸான கொத்து. சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்துனாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி சாம்பாரில் போடலாம். எல்லாத்துலேயுமே மட்டனோட கூட போட்டு வைப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டனோட கருவாடோட போட்டு வைப்பாங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நிறைய விதம் இருக்குது. கூட்டு இருக்குது, கடையல் இருக்குது, நிறைய இருக்குது. கத்திரிக்காயில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காற்று கூட ரொம்ப நல்லது கத்திரிக்காய். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன். இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். வெந்துச்சுன்னா தேவையான அளவு உப்பு போட்டு பரட்டி இறக்கிட வேண்டியதாங்க. ஆயில் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஆயில் உடம்புக்கு கெடுதி இல்லைங்களா, அதனால் நான் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனால் தான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்பூன் தான், இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. நல்லா வெந்த உடனே நம்ம சிம்மில் வச்சுருவோம். இப்போ நம்ம தண்ணியிலே அது வெந்துடும். நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக எம்மியாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை இல்லை, தீர்ந்து போயிடுச்சு, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. ஆனால் டேஸ்டியாக முள்ளங்கி சாம்பார் நல்ல டேஸ்டியாக கேரட்டு, முள்ளங்கி, ஒரு கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த காய்கறி சாம்பார் இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் சைடிஷ்ஷாக ரொம்ப எம்மியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே இதையும் இறக்கிட்டு இந்த சட்டிலையும் போட்டு நான் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள். கடாய் ரைஸ் அருமையாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் இந்த சட்டியில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ருப்பீங்க நீங்களும். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இன்றைக்கி என்னென்னா, அந்த பொரியலில் நான் சோம்பு பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் லாஸ்ட்டில். அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். டைஜஷன் ஆகும், நம்ம நல்லது உடம்புக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பவுட்ரு போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் இல்லை சோம்புத்தூள் போட்டு பரட்டி இறக்குனா நல்ல டேஸ்ட்டு இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தானே, 1.5 ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் தான் எண்ணெய் ஊற்றினேன். அதே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் கக்குது பாருங்கள். எண்ணெய் நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன். அதுவே அந்த எண்ணெயே வெளியில் இன்னும் நிறைய ஊற்றுன மாதிரி வெளியில் வந்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கத்திரிக்காயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சு கடாய் ரைஸ் காட்டுறேன் உங்கள்கிட்ட. கடாய் ரைஸ் பார்த்தீங்களா, நல்ல ஒரு எண்ணெய் வட்டி அளவுக்கு எடுத்து போட்டேன். இல்லை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்குங்க. கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நான் கடாய் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயே எல்லோருக்கும் பிடிக்கும். யாரும் இல்லை, என்னால் போட்டி இல்லை. எல்லோரும் இருந்தாங்கன்னா எனக்கு உனக்குன்னு போட்டி போடுவாங்க. சூப்பராக எம்மியாக இருக்குது. எம்மியாக இருக்குங்க.